ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 10 டைஜுட்சு யூசர் இன் நருட்டோ. அதாவது நம்ம நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய டாப் 10 டைஜுட்சு யூசர் யார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நம்பர் 1ல இருக்கிறது எல்லாருக்குமே காமனாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு 5000 லைக்ஸ் அண்ட் 400 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு லிஸ்டிங் வீடியோ வரும். ஜுஜுட்சு கைசன் அப்படி இல்லைனா டீமன் ஸ்லேயர், இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ அடுத்து வரும். ஸோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்குறது மால்டோ பை சேனல். நான் தான் உங்க மால்டோ பை. இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது நேஜி யூகா. நம்ம நேஜி ஒரு யூகா கிளானை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த டைஜுட்சு ப்ராக்டிஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம நெஜியுமே பார்த்தீங்கன்னா அதை பயங்கரமா கத்துப்பாரு. அதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது, நம்ம நெஜி பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஸோ மெயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை நம்ம நெஜி தான் காப்பாற்றணும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம நெஜியை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றுவாங்க. ஐ மீன் அவங்க மாற்றுறதை தாண்டி நம்ம நெஜியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி அவனே பவர்ஃபுல்லாக மாறுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைட் கேயோட டீமில் ஒரு மெம்பர் தான் நம்ம நெஜி. ஸோ மைட் கேயோட டைஜுட்சு ப்ராக்டிஸை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம நெஜிக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. நம்ம ராக்லி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம நெஜி கூட சேர்ந்து தான் இந்த டைஜுட்சு ப்ராக்டிஸே பண்ணுவான். ஸோ ராக்லி கூட டைஜுட்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே ஒரு தனி திறமை வேணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி கிட்ட இருக்கு. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா நேஜியை இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது ஷிரா. இவரை நிறைய பேர் மறந்து போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு, நான் ஞாபகப்படுத்துறேன். நம்ம லீஃப் வில்லேஜ் ஆளுங்க 2வது முறையாக இந்த ஜூனியர் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக சாண்ட் வில்லேஜுக்கு கிளம்பி போவாங்க. அப்போ நடக்கிற ஒரு ரவுண்டில் நம்ம ஷிரா மற்றும் ராக்லி இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். இந்த ஷிரா பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜில் இருக்கக்கூடிய நம்ம ராக்லி, பிகாஸ் இவனுக்குமே பார்த்தீங்கன்னா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது, ஒன்லி ஃபார் டைஜுட்சு மட்டும். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த டைஜுட்சுவை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். அந்த ஃபைட் நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லிக்கும் ஷிராக்கும். அப்போ நம்ம ராக்லியே மறந்து போய் நிற்பான், பிகாஸ் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லிக்கே டஃப் கொடுத்துருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரா 9th பிளேஸில் இருக்காரு. இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கிறது 4th ரைக்காகே மற்றும் 3rd ரைக்காகே. 4th ரைக்காகே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத நீங்கள் நருட்டோ சீரிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைஜுட்சுன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம 4th ரைக்காகே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போடுவார். அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடுக்கு அவர் போகிற சண்டையே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். 4th ரைக்காகே என்ன நம்ம மைட் கே அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லைனா கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பஞ்சை வைக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு பஞ்சை வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4th ரைக்காகே சண்டை போடும்போது நார்மலாக சண்டை போட மாட்டார். இந்த லைட்னிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவார். ஸோ அது கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் அந்த பேட்டல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த 5 சப்மிட் நடக்கும் பார்த்தீங்களா, 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா கேகேவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். பட் அந்த சாசுகேவை பார்த்தீங்கன்னா நம்ம ரைக்காகே போட்டு பரட்டி எடுத்துருப்பாரு. அண்ட் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ கூட நம்ம மாதரா அவனுடைய சுசனோ வரப்போ பார்த்தீங்களா, அப்போ நம்ம சொன்னதை தான் பார்த்தீங்கன்னா மாதராவோட சுசனோவை ஃபர்ஸ்ட் கிராக் கூட வைப்பாங்க. அதன் பிறகு நம்ம 4th ரைக்காகே பார்த்தீங்கன்னா மாதராவோட சுசனோவை போட்டு பொழந்துருவாரு. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3rd ரைக்காகவுமே சும்மா ஆளே பார்க்கறதுக்கு ஜெய்ஜான்டிக்காக இருப்பார். நம்ம 4th ரைக்காகே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஆளோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3rd ரைக்காகவுமே அவருமே பார்த்தீங்கன்னா சலைச்சவர்லாம் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். 4th கிரேட் நிஞ்சா நடக்கும் பார்த்தீங்களா, அப்பயே அது கொஞ்சம் லைட்டாக காமிச்சிருப்பாங்க. பட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவரை சீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபுல் பவர் நம்மளுக்கு தெரியல. பட் அங்கங்கே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காமிச்சுமே இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 3rd ரைக்காகே மற்றும் 4th ரைக்காகே 8வது பிளேஸை பிடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது நம்ம சுனாடே. நம்ம சுனாடே 4th ரைக்காகேவோட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பவர்ஃபுல் தான். ஐ மீன் டைஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல் தான். என்னதான் நம்ம சுனாடே பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி சண்டை போடலனா கூட அவங்க பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துலேருந்தே ஒருத்தர் அடிப்பாங்க. இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலுமே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம மாதரா விசஸ் 5 ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ எல்லாருமே அசால்ட்டாக நம்ம மாதரா கிட்ட தோத்து போயிடுவாங்க. பட் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம சுனாடே மெடிக்கல் நிஞ்சுட்ஸில் மட்டும் பெரிய ஆள் கிடையாது, டைஜுட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஆள் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பில்டிங்கை அடிச்சு நொறுக்கணும்னா அதுக்கு நம்ம சுனாடே தான் கரெக்டான அள்ளி ஒரே அடி தான் அந்த பில்டிங் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது. பட் அப்படி இருந்தாலும் நான் ஏன் சுனாடேவை 7th பிளேஸில் போட்டுருக்குன்னா இங்கே நம்ம ஸ்ட்ரென்த் பற்றி பேசல, டைஜுட்சுவை பற்றி பேசுகிறோம். டைஜுட்சு அப்படின்றது வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, உங்களுடைய பாடி மூவ்மெண்ட் அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி சண்டை போகிறீங்க அப்படின்றது எல்லாமே அடங்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா சுனாடேவை 7th பிளேஸில் போட்டுருக்கேன். இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது நம்ம நருட்டோ மற்றும் சாசுகே. சின்ன வயசு நருட்டோவை சொல்லலை, இந்த வாரப்ப இருப்பான் பார்த்தீங்களா ஒரு நருட்டோ, அந்த நருட்டோவை சொல்கிறேன். எதுக்காக இந்த லிஸ்ட்டில் நான் நருட்டோவை சேர்த்துருக்குன்னா 4th கிரேட் நிஞ்சாவோட எண்டிங்கில் நம்ம சாசுகேக்கும் நருட்டோக்கும் ஒரு பேட்டல் நடக்கும் பார்த்தீங்களா, அதனால தான். பிகாஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்டையும் சரி சாசுகே கிட்டையும் சரி ஃபுல் சாக்கராகவே காலி ஆகிட்டு ஒன்லி டைஜுட்ஸில் சண்டை போட்டுப்பானுங்க. ஸோ அப்போ நம்ம சாசுகே பற்றி சொல்லவே தேவையில்ல, உரோச்சிமார் கிட்ட போயிட்டு ட்ரைனிங் எடுத்து டைஜுட்ஸில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். ஸோ அவன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ நின்று சண்டை போட்டுன்னு இருப்பான். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைஜுட்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அடி வாங்குறீங்க அப்படின்றது மேட்ரு. ஸோ அடி வாங்கி அதே ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை திருப்பி அடிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ ஒரு அன்பிரடிக்டபிள் நிஞ்சா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா சண்டை
போடும் போது திடீர்னு கையில் அடிப்பான், காலில் அடி ஒதிப்பான். ஸோ வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம சாசுகே. பட் சாசுகே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக சண்டை போடுவார். பிகாஸ் நம்ம சாசுகேக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை எங்கே அடிச்சா டக்குன்னு விழுவான் அப்படின்றதுலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவன் சண்டை போடும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக சண்டை போடுவான். இல்லை இவனுக்கு 2 பேரும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பொருட்டோ சீரிஸில் இஷிகி ஒட்சுட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். அவன் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு காடு. பிகாஸ் அவன் ஒட்சுட்சுகி கிளான் சேர்ந்தவன், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவங்ககிட்டலாம் டைஜூட்ஸில் நிற்கவே முடியாது. பட் அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே நின்று சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இந்த லிஸ்ட்டில் போடாமல் இருக்க முடியல. அதனால தான் போட்டேன். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது ராக்லி, மைட் கையோட சிஷ்ய புள்ள. ராக்லி வந்துட்டு நம்ம மைட் கை மாதிரி தான். அவனுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த நிஞ்சுட்சு கிஞ்சுட்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஒன்லி டைஜூட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால நம்ம ராக்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவனுடைய டைஜூட்சு ஸ்கில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை பார்ப்போம். யார் அந்த பையன் நம்மள மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராக்லி பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கையோட டீமில் ஒரு மெம்பராகவும் இருப்பான். அதுக்கு மேலே சொல்ல வேணும், நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா ராக்லிக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டு நம்ம மைட் கையோட சிஷ்யபுலோட அப்படின்றத நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுமே காமிச்சிருக்காரு. ஜூனியர் எக்ஸாமோட ஸ்டார்டிங்கில் நம்ம ராக்லி மற்றும் காரா இவங்க 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம காராவால் நம்ம ராக்லி போகிற ஸ்பீடே பார்த்து சண்டை போட முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம காராவோட ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதால் கூட நம்ம ராக்லியோட ஸ்பீடை பார்த்து அதை தடுக்க முடியும். அந்த இடத்துல நம்ம காராவோட நிலைமை ராக்லிக்கு அடுத்து நம்ம காரா கூட சண்டை போட்டது சாசுகே. சாசுகே எதை வச்சு சண்டை போட்டு இருப்பானா, நம்ம ராக்லியோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி தான் சண்டை போட்டு இருப்போம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ராக்லியோட ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்ண மூடி தரத்தாங்களே ஒரு 10-15 குத்திட்டு போயிடுவோம். அண்ட் அதே சமயம் நம்ம ராக்லி பார்த்தீங்கன்னா பயங்கர டியூரபிளான ஆள். பிகாஸ் நம்ம ராக்லி இருந்த இடத்துல வேற யாராச்சும் ஒருத்தர் இருந்திருந்தா அவனுக்கு பார்த்தீங்கன்னா செத்து போயிருப்பானுங்க. பட் நம்ம ராக்லி பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்திருப்பான். அதுக்கு காரணமும் நம்ம ராக்லி தான். பிகாஸ் நம்ம ராக்லியோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை அவனுடைய 8வது கேட்டை ஓப்பன் பண்ணி மாத்ராவோட சண்டை போட்டு இருப்பான். ஸோ அப்போ நம்ம மாத்ரா பார்த்தீங்கன்னா ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸை நம்ம மைட் கையை நோக்கி அமுச்சு விட்டுருப்பான் பார்த்தீங்களா. அந்த ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸை நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போனோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குணையை தூக்கி போனோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு நம்ம மினோட்டோ ராக்லி கிட்ட தான் ஹெல்ப் கேட்பார். ஸோ அப்போ நம்ம ராக்லி தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய 6th கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த குணையை இங்கிருந்து தூக்கி போடுவார். அதன் பிறகு தான் நம்ம மினோட்டோ இங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி அந்த ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸை வேறு இடத்துல போயிட்டு போடுவார். இந்த சீனை நீங்கள் தெளிவாக டீகோட் பண்ணி பார்த்தாலே நம்ம ராக்லி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் டைஜூட்ஸில் மாஸ்டர் அப்படின்றது தெரியும். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி 5th பிளேஸை பிடிச்சிருக்காரு. இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது இந்த காப்பி நிஞ்சா கக்காஷி. என்னடா கக்காஷியை போயிட்டு 4th பிளேஸில் போட்டுருக்கு, அப்போ நம்ம ராக்லியை விட கக்காஷி டைஜூட்ஸில் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்குமே ஸ்டார்டிங்கில் அந்த டவுட் இருந்துச்சுங்க. பட் என்னுடைய தொலைநோக்கு பார்வை வச்சு நான் பார்க்கும்போது கக்காஷி தான் பார்த்தீங்கன்னா ராக்லியை விட பெஸ்ட்டாக தெரிஞ்சாரு டைஜூட்ஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசுலேருந்து நம்ம மைட் கை இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கூட தான் சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மைட் கைக்கு டஃப் கொடுக்கணும்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்திறமை வேணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ சில பேர் நம்ம ராக்லியால் கேட் ஓப்பன் பண்ண முடியும், கக்காஷியால் முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கக்காஷியால் முடியும். 8th கேட் வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஒரு சில கேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியால் ஓப்பன் பண்ண முடியும். பட் அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டார். அதுக்கு காரணம் நம்ம கக்காஷிக்கு டைஜூட்ஸு மட்டும் தான் தெரியணும்னு சொல்லிட்டு இல்லை இல்லையா. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், நிஞ்சுட்ஸு கெஞ்சுட்ஸு டைஜூட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா டைஜூட்ஸு மட்டும் நம்பி இருக்க மாட்டார். இது இல்லைனா அது இல்லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். பட் இருந்தாலுமே டைஜூட்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் தான். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டில் நம்ம கக்காஷி எந்த பிளேஸில் இருக்காரு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது மாதரா உச்சிஹா. மாதரா உச்சிஹா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டைஜூட்ஸு யூசர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4th கிரேட் நிஞ்சா வரப்போ அதை பார்த்துருப்பீங்க. 4th டிவிஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்லேயே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவனுடைய சின்ன வயசுலேருந்து இந்த டைஜூட்ஸில் பக்காவாக ட்ரைனிங் பண்ணி அதில் பெரிய ஆள் ஆயிருப்பான். பட் என்ன ஒன்று நம்ம மாதராவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஒரு வீக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வரல நம்ம மைட் கை கிட்ட அந்த அடி வாங்கியிருப்பாரு. பட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் தான். பட் இருந்தாலுமே சொல்கிறேன் கேட்டுங்க. அதே 4th கிரேட் நிஞ்சா வரல தான் நம்ம டோபிராமா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மாதராவோட சண்டை போடுவார். பட் நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை மூடிட்டு அசால்ட்டாக அவனுடைய பிளாக் ரிசீவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டோபிராமா தலையிலே சொருவி ஒருத்த ஓரம் போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவோம். ஸோ அப்படி டெலிபோர்ட் ஆகி அட்டாக் பண்ணுறவனே நம்ம மாதராவால் பார்க்க முடியுதுன்னா ஏன் மைட் கையை பார்க்க முடியல அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. இது பிளாட்டோவலா என்ன கரும்னே தெரியல. பட் அதை யோசிச்சு நம்ம மண்டை வலிக்குது. சரி அதை விடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம். ஸோ நம்ம மாதராவோட டைஜூட்ஸை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைஜூட்ஸு யூசர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைஜூட்ஸு யூசருக்கு மிக முக்கியமாக ஒன்று தேவைன்னா அது வந்துட்டு டியூரபிள் தான். அது பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். பிகாஸ் 8th கேட் ஓப்பன் பண்ணி நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா மாதராவை பொலன்னு குழப்பான். பட் இருந்தாலுமே நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உயிரோட தான் இருந்திருப்பான், செத்து போயிருக்க மாட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மாதராவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைஜூட்ஸு யூசர் தான். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது மைட் டை. அதாவது நம்ம மைட் கையோட அப்பா. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இதுவை ஸ்டார்ட் பண்ணி விட்டவர்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு நிஞ்சுட்ஸு கெஞ்சுட்ஸும் தெரியாது, எனக்கு ஒன்லி ஃபார் டைஜூட்ஸு, அதில் நான் பவர்ஃபுல்லாக மாறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணதில் இவர் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன்.
சப்போஸ் இவருக்கு முன்னாடி வேற யாராச்சும் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி மற்றும் மைட் கே மாதிரி தான். இவருக்கு நிஞ்சிட்சு கெஞ்சிட்சு தெரியாது அப்படின்றதுனாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவரை கிண்டல் பண்ணுவானுங்க. பட் அது எல்லாத்தையுமே கடந்து இவர் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக மாறுவார் டைஜூட்ஸுல. இவருடைய பெஸ்ட் ஃபைட் அண்ட் லாஸ்ட் ஃபைட்னா அது நம்ம 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சண்டை போட்டது தான். அவங்களோட பேர்லேயே இருக்கு ஸ்வாட்ஸ்மேன் சொல்லிட்டு. ஸோ இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா கத்தி கடபார அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெப்பனை வச்சு தான் சண்டை போடுவாங்க. அதுவும் நார்மல் வெப்பன்ஸ்லாம் கிடையாது. ஒவ்வொரு வெப்பனுமே பார்த்தீங்கன்னா தனி ஸ்பெஷல் பவர் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டுருப்போம். ஸோ மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ நம்ம மைட் டை பார்த்தீங்கன்னா அந்த 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் கூட சண்டை போட்டு 7 பேரில் 5 பேரை போட்டு தள்ளுவார். பட் மிச்சம் இருக்கிற 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்மளால போட்டு தள்ளுவாங்க. ஸோ நம்ம மைட் டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டீம் கூட சண்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய 5 பேரை போட்டு தள்ளியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவராலையுமே பார்த்தீங்கன்னா இன்னர் கேட்டில் ஓப்பன் பண்ண முடியும். அதை வச்சு தான் சண்டை போட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த லிஸ்ட்டில் நம்ம மைட் டை செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம மைட் கை தான். இவர் அதனால டைஜூட்ஸில் பெஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு சீனில் நம்ம இட்டாச்சு கக்காஷிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கியாமி போட்டு விட்டுருவாரு. அப்போ நம்ம மைட் கை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகி என் கூட சண்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ நம்ம கிசாமே இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே பார்த்தீங்கன்னா மைட் கை கூட சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான் இட்டாச்சியை. பட் இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவன் வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதே வார்த்தையை தான் நம்ம கக்காஷி சின்ன பையனா இருக்கும்போது அவனுடைய அப்பா சாக்குமோ இருக்காரு பார்த்தீங்களா, அவரு நம்ம கக்காஷியை பார்த்து சொல்லுவார், அந்த பையன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த பையன் உன்னோட பவர்ஃபுல்லாக வந்து நிற்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி நம்ம மைட் கைமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து நிற்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிசாமே இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில் அடி வாங்காத அடியை நம்ம மைட் கை கிட்ட தான் வாங்கியிருப்பாரு. ஒரு சீனில் நம்ம மைட் கை கிசாமேவை பிடிச்சி வச்சுக்கிட்டு அசையாதரா அசைஞ்சினா போட்டு தள்ளுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். அப்போ நம்ம கிசாமேவோட கை பார்த்தீங்கன்னா லைட்டாக அசைஞ்சிடும். அப்போ அடிப்பார் பாருங்க ஒரு அடி, அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் 4th கிரேட் வரப்போ நம்ம மைட் கை அவனுடைய 8th கேட் ஓப்பன் பண்ணி மாதரா அடிக்கிறதுலாம் மறக்கவே முடியாது. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் டைஜூட்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம மைட் கை தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்புறோம். ஸோ கைஸ் நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது மால்ட்ட பாய் போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.